தாட்ஃபுல் ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியது. சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டுடலாம் அப்படிங்கிறது புரியுது. எந்த விஷயங்களை விடலாம், எந்த விஷயங்களை விடக்கூடாதுங்கிறது தன்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை அதுக்கு ஏதாவது எப்படிங்க தெரியும், எதை நம்ம கருணாகரி மாதிரி விட்டுடலாம் அதுவே நடக்கும்ட்டு, எது நான் முயற்சி எடுத்து செய்யணும். இப்போ நாய் திறக்குதுன்னா ஓடணுங்கிறது கிளியராக புரியுது, அது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சினாரியோஸ்லாம் வரும்போது எதுக்கெல்லாம் நான் முயற்சி போடணும், எதெல்லாம் தன்னால் நடக்கும், இதை எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்? அதாவது நீங்களாக யோசிச்சு கண்டுபிடிச்சி எதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று நம்முடைய பேக்ரவுண்டில் நமக்கு உதவிகரமாக ஒன்று இருக்குன்னுட்டு மட்டும் கண்டுபிடிச்சு தான் போகணும். டோட்டல் மைண்டை எப்படி செயல்படுத்த வைக்கிறவங்கெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை. அது நமக்கூட வேலையே கிடையாது. அது இப்படி ஒன்று இருக்குன்னுட்டு தெரிஞ்சால் போதும். அது நமக்கு உதவிக்கு இருக்குன்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் கான்சியஸ் மைண்டை வச்சே செய்யுங்க. டோட்டல் மைண்டெல்லாம் நீங்கள் கூப்பிட வேண்டியதில்லை. அது அதுவாக ஹெல்ப் பண்ணும். அது உதவி பண்ணுறதுக்கு நமக்கு பின்னணியில் அது இருக்குன்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். செய்கிற வேலை நல்லாவே நடந்துருக்கு. சந்தோஷங்க. இல்லை எதுனால கேட்க வரேன்னா, இது நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, இது நீங்கள் பண்ணாமல் சோம்பேறியாக நீங்கள் அதை விட்டுடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு குற்றச்சாட்டுகள் வரும்ல. நீங்கள் பண்ணவங்க இதை ஆனால் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு வருது. நம்ம அப்படி விட்டுட்டா இல்லை, அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எது, செய்ய வேண்டாத வேலைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் ரொம்ப போட்டு யோசிக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய முடிவு மட்டும் பண்ணிவிடுங்க. முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் முடிவு எடுக்க வேண்டியது சின்ன சாதாரண வேலை தான். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு எத்தனையோ லைட்டுகள்லாம் இருக்குது. இவ்வளோ லைட்டே நீங்கள் ஒன்று ஒன்றா இப்போ அந்த காலத்தில் சொன்னால் ஒரு விளக்கெல்லாம் பொருத்தணுங்கன்னா ஒவ்வொரு விளக்காக ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் ஒரே பட்டன் தான், இங்கே தட்டினா போதும் எல்லா லைட்டையும் எரியும். அவ்வளோ தூரம் சிம்பிளான ஒரு மேட்டர் தான். அதே மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கிறதுன்னு சொன்னால் சாதாரண மேட்டர் தான், பெரிய மேட்டரே கிடையாது. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பண்ணிட்டீங்கன்னா போதும். நமக்கு தெரியாது அது என்னென்னலாம் பண்ணணும், முடிவெடுத்தது பிறகு செயல்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறதெல்லாம் பிறகு தான் வரும். அது பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். முதல்ல நீங்கள் முடிவெடுத்துடுங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது மேம்போக்காக நீங்கள் முடிவெடுத்துக்கிடுங்க. உங்கள் முடிவுடைய பின்னணியில் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கான எனர்ஜி உங்களுக்கு தானாக உங்களை அறியாமலே வரும். இப்போ உதாரணமாக இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு 50 கிலோ ஸ்வீட் இருக்குது, எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 50 கிலோ பாக்ஸை தூக்குறதுக்காக வாரீங்க. ஆனால் உண்மையில் அந்த பாக்ஸில் ஒன்றுமே கிடையாது, எம்டியாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா 50 கிலோ தூக்கணும்னு நினச்சி இப்படி வந்த உடனே இந்த பாக்ஸோட உருட்டுட்டு மேலே வருது. காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் 50 கிலோ இருக்குன்னு உடனே கையில் 50 கிலோ தூக்குறதுக்கான எனர்ஜி கையில்